Hello friends, welcome to Tech Plant. இன்னைக்கு நம்ம வீடியோ Journey Road 4ல நாம போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் Journey Road 1, 2 and 3 ஓட வீடியோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Trailhead Playground Managementங்கற ஒரு பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி அந்த பேட்ச் வந்து நாம கம்ப்ளீட் பண்றது அப்படினு. அதுக்கப்புறம் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பேட்ச் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Trailhead Playground Management Badge தான் பார்க்க போகிறோம். இந்த Trailhead Playground Management எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த Trailhead Playgroundல தான் நம்ம Salesforceோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் ஹேண்ட்ஸாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோங்கிறத சொல்லியிருக்கேன். நம்ம எப்படி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த Trailhead Playground பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பேசிக் மாடியூலாக Trailhead Playground Management அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மாடியூலை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எப்படி Trailhead Playground Management கிரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி Trailheadல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறதுங்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கு அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் Trailhead லாகின் பண்ண பின்னாடி இந்த மாதிரி பேட்ச் இருக்கும், Trailhead Playground Management சொல்லிவிட்டு. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் Trailhead Playground Management மாடியூலுக்கே வந்துடலாம். நீங்கள் சர்ச் பண்ணால் போதும். இல்லைன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாடியூல் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் Trailhead Playground Managementக்குள்ளே போகிறேன். நான் Trailhead Playground Managementக்குள்ளே வந்த பின்னாடி எனக்கு 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா எப்படி Trailhead Playground வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம Trailhead Playgroundோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா அந்த Trailhead Playgroundல ஒரு ஆப்பு பேக்கேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 யூனிட் தான் நம்ம இந்த Trailhead Playground Management மாடியூலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் Trailhead Playground வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் Trailhead Playground சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அந்த யூனிட்டை. இந்த யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு Trailhead கிரியேட் பண்ண போகிறோம். Trailhead Playgroundக்கும் ஒரு டெவலப்பர் எடிஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த யூனிட்டில். ஃபஸ்ட்டு Trailhead Playground என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Trailhead Playgroundங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். ஒரு பிளேக்ரவுண்டு நம்ம விளையாடக்கூடிய இடம் கூட நம்ம அது மாதிரி மீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Trailhead Playgroundங்கிறது சேமஸ் டெவலப்பர் எடிஷன் மாதிரியே இருக்கும். இப்போ கம்பெனி சைட்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே சேம் ஃபீச்சர்ஸ் வந்து Trailhead Playgroundலேயே இருக்கும். நம்ம எந்த ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் Trailhead Playgroundக்கும் இதுக்கும் நான் அவ்வளோக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில லிமிடேஷன் பார்த்திங்கன்னா இந்த Trailhead Playgroundல இருக்கும். அந்த Trailhead Playgroundல என்ன ஒரு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Trailheadல ஸ்பெசிஃபிக்கான டேட்டா கொடுத்துருப்பாங்க அண்ட் சம் சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க Trailhead Playgroundல. அது இல்லாமல் ப்ரீபில்டட் பேக்கேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் Trailhead Playgroundக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Trailhead Playgroundக்கும் டெவலப்பர் எடிஷனுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கும். அது நம்ம இன்னும் வரக்கூடிய இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம Trailhead எப்படி கிரியேட் பண்ணோங்கிற ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ரிப்போர்ட் டு ஷோ லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா சாம்பிள் மாடியூல் தான். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ Trailhead Playgroundனு இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் போதும், ஒரு புது Trailhead வந்து கிரியேட் ஆயிரும். நான் அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அது கீழே வந்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா MCQ பேஸ்டு கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. MCQ பேஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு டு யூ கிரியேட் எ ஃபர்ஸ்ட் Trailhead Playground அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்க, அதை படித்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆன்சர் பண்ணலாம். இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுவர் இமெயில் Trailhead சப்போர்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம். அண்ட் யூ டோன்ட் வி கிரியேட் இட் ஃபார் யூ, உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், எதுவுமே தேவையில்ல. யூ சைன் அப் இன் நியூ டெவலப்பர் எடிஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லை யூ கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன் சேலஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆப்ஷன். வாட்ஸ் த ரீசன் டு யூஸ் எ டெவலப்பர் எடிஷன் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் எ Trailhead Playground? நீங்கள் ஏன் Trailhead Playgroundக்கு இன்ஸ்டெட் டெவலப்பர் எடிஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் an existing டெவலப்பர் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ எஃபோர்ட் மேக்கிங் எ Trailhead Playground அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெவலப்பர் எடிஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏ. நான் 2 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இருந்ததுனால 100 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போகலாம். டேக்கிள் தான் நெக்ஸ்ட் யூனிட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
அடுத்த யூனிட்டில் கோ கெட் யுவர் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்கிற யூனிட்டில் தான் இருக்கும். இந்த யூனிட்டில் நம்ம ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை எப்படி எடுக்கிறது, எப்படி ட்ரைல்ஹெட்க்கு ரீநேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் யுவர் யூசர் நேம் அண்ட் ரீசெட் பாஸ்வேர்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைல்ஹெட் வந்து ஜஸ்ட் நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் ஓப்பன் ஆகிறத ஒரு பிளே கிரவுண்டு தான் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட். உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எதுவுமே கேட்காது. சப்போஸ் நீங்கள் சிஸ்டமில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வேணும். அது எப்படி எடுக்கிறதுங்கிறத ஸ்டெப் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுவர் பிளேகிரவுண்ட் ஹேஸ் பிளேகிரவுண்ட் ஸ்டார்டர் ஆப். அதாவது நம்ம பிளேகிரவுண்டுக்கு ஒரு ஸ்டார்டர் ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிள் ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் வரக்கூடிய மாடியூல்ஸ் அண்ட் யூனிட்ஸில் பார்க்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம Salesforce ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்டுக்கு எப்படி ரீநேம் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேஸ்டு தான். இந்த எம்சிக்யூ பேஸ்டில் மேலே கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் மாற்றணும். ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் தான் பார்க்க போகிறோம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் அண்ட் சோஷியல் மீடியாஸில் கேட்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆஃப் தி சினாரியோஸ் யூ நீட் டு நோ யுவர் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யூசர் நேம் அண்ட் ட்ரைல்ஹெட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், மேலே பார்த்த மாதிரி டு ஆத்தரைஸ் யுவர் ஆர்கனைசேஷன் யூஸ்டு வித் இன் த Salesforce CLI. நம்ம ட்ரைல்ஹெட் லாகினுக்கு இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டு லாகின் ட்ரைல்ஹெட்க்கு நம்ம லாகின் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் சேலஞ்ச் பண்ணும்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்க மாட்டாங்க. இல்லை இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் MCQ கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. அப்போனா நம்ம CLIயில் ஆக்சஸ் பண்ணும்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா when should you change your யூசர் நேம் இன் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட். நம்ம ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்டை எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நெவர் கொடுத்துட்டு நீங்கள் செக் த குவிஸ் டு என் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் செக் ஆகிடும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2 யூனிட் முடிச்சாச்சு. அடுத்த யூனிட் நம்ம பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் யூனிட், இன்ஸ்டால் ஆப்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் இன் யுவர் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட். இப்போ நம்ம ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அண்ட் ரீநேம் பண்ண போகிறோம், ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த யூனிட்டில். இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் ஆப். ஆப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி நம்ம ஒரு ஆப் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்ஸ் வந்து Salesforceக்கு இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப்பிளுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டோர் இருக்க மாதிரி நம்ம Salesforceக்கும் ஆப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு ஒரு ஆப் ஸ்டோர் இருக்குது. நம்ம அதில் போய்ட்டு ப்ரீவியஸாக இருக்க ஆப்ஸ்லாம் ரைட் பண்ண ஆப்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம பிஸ்னஸ் யூஸ்க்காக. பேக்கேஜ்னா வாட்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் சொல்லியிருப்பாங்க. பேக்கேஜ்னா ஒன்றும் இல்லை, Salesforce இருக்க கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸை ப்ரீவியஸாக ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது தான் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த யூனிட்டில் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்ம ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஏ ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் எடுத்துக்கலாம். உங்கள் நெட்வொர்க் பேஸ் பண்ணி இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு பிளேகிரவுண்ட் கிரியேட் ஆகாமல் இதே மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் பார் சுற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் உங்கள் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் கிரியேட் ஆகிருக்கும். இல்லை என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்க சொல்லும். மேபி எரர் வராது, உங்களுக்கு பிளேகிரவுண்ட் கிரியேட் ஆயிரும். அதேமாதிரி வரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சும்மா நீங்கள் கிரியேட் நியூ பிளேகிரவுண்ட் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பிளேகிரவுண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதில் பண்ணீங்கிறது மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீஃப்ரெஷ் கொடுத்து வர்றேன் நான். ஓகே, ரீஃப்ரெஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துடுச்சு. இப்போ மைல் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் 2 வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து ஆல்ரெடி இருந்தது. இப்போ வந்து 2. நான் 1ல் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. இது வந்து ஒரு புது ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் தான். இருந்தாலுமே நான் ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பிளேகிரவுண்ட் கிரியேட் ஆன பின்னாடி நீங்கள் லான்ச் கொடுக்கணும். லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு புது டேப்பில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுதான் உங்களோட ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இன்னொரு லான்ச் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எரர் வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேகிரவுண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக ரெடி ஆகலை. அதனால தான் உங்களுக்கு அந்த எரர் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லான்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ட்ரைல்ஹெட் பிளேகிரவுண்ட் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு அப்பப்போ இந்த மாதிரி எரர் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு லான்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஒரு சில டைம் கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் லான்ச் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ட்ரையல் ப்ளேக்ரவுண்டுக்கு நம்ம நேம் மாற்ற போகிறோம். ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் 1 and 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உங்களுக்கு ப்ரொஃபைல் பேட்ச் இருக்கும். ப்ரொஃபைல் பேட்ச் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஆர்கன் கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் மை ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் 1 அண்ட் மை ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் 2 இருக்கும். இதை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது டேட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ரீநேம் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பட்டன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீநேம் பட்டன் இருக்கும். ரீநேம் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் கொடுத்துருங்க, மை ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் 2ன்ட்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு நியூலி அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னே இங்கே நியூலின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. கொடுத்துட்டு நான் லான்ச் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே தான் ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இந்த லான்ச் ஆன பின்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கேஜ் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ லான்ச் ஆனோடனே இது மாதிரி மெயின் பேஜ் வரும், லேண்டிங் பேஜ் வரும். இந்த லேண்டிங் பேஜில் இன்ஸ்டால் ஏ பேக்கேஜ்னு சொல்லிட்டு மேலே ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஏ பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேஜுக்கு வரும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஐடி கேட்டிருப்பாங்க. இந்த பேக்கேஜ் ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீழே இருக்க ட்ரையல் ஹெட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பேக்கேஜ் ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நாம் இதை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ட்ரையல் ப்ளேக்ரவுண்டில் கீழே இந்த மாதிரி பச்சை கலர் பாரில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கான டாஸ்க்கு. மேலே கொடுக்குறது எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன டாஸ்க் சொல்லிட்டு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் அதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போது இந்த பேக்கேஜ் வந்து Salesforce ட்ரையல் ப்ளேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 ஆப்ஷன் கேட்கும். இந்த பேக்கேஜ் வந்து அட்மின்ஸ்க்கு மட்டுமா இல்லை எல்லா யூஸருக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம எல்லா யூஸரும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. உங்கள் நெட்வொர்க் பொறுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன பின்னாடி இந்த இடத்துல டன் பட்டன் இருக்கும். டன் பட்டன் கொடுத்துருங்க. டன் பட்டன் கொடுத்தோன்னே உங்களோட ட்ரையல் ப்ளேக்ரவுண்டுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன பேக்கேஜில் உங்களோட ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் இன்ஸ்டால் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும். நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் மாடிஃபை பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரையல் ஹெட்டுக்கு வந்துட்டு இது வந்து ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட். ட்ரையல் ஹெட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்த செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா செக் சேலஞ்ச் டு earn 500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம செக் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா கீழே உங்களுக்கு எரர் வந்துடும். நீங்கள் எரர் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்சஸ் வந்து கொடுத்துரும். செக் பண்ணிகிட்ருக்கு நம்ம எல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறோமா அப்படின்ட்டு. வாவ், நாம் இந்த பேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதாவது இந்த மாடியூலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால ஒரு பேட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டரில் வந்து நீங்கள் இந்த முடித்த பேட்சை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க்டின்ல கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. லிங்க்டின் ஆப்ஷன் இல்லை, எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ட்விட்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்விட்டரோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி சின்னதாக ஓப்பன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி இது நான் அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரையல் ப்ளேக்ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் ஏண்ட் அப்படின்னு இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்விட்டரில் அப்படியே ட்வீட் கொடுத்து போஸ்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் உங்களோட லிங்க்டின்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின்ல ஷேர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாடல் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லைனா சேனல் அண்ட் என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் நீங்கள் உங்கள் கொஸ்டின் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.